அந்த பயம் எதை குறிக்கிறது? ஈரா. அல்லேலூயா. இந்த தேவையில்லாத பயம் தான் யாரே. அல்லேலூயா. இதுக்கு ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். இந்த வசனத்துல பாருங்க, 2 வார்த்தை வருது. பயம் என்கிற 2 வார்த்தை வருது. ஒன்று பயப்படாதிருங்கள். இது என்ன பயம்? இராவா யாரேவா? இரேவா. சரி, இன்னொரு பயம் என்னது? நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம். மேத்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்குல்ல? அப்பதான் உங்களை தூங்காம கவனிக்க முடியும். முதல்ல சொன்ன பயம் யாரு, 2வது சொன்ன பயம் இரா. மேல சொல்றாரு பயப்படாதிருங்கள், அப்படின்னா இந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். 2வது சொல்றாரு தேவனை பற்றும் பயம். பற்றும் அந்த வார்த்தை புரியலன்னா அப்படி ஒட்டிக்கிறது. இந்த பள்ளி செவுத்துல போய் என்ன பண்ணுது? இப்ப இந்த தெய்வீகமான பயம் உங்களை தேவனோட என்ன பண்ணுது? அப்படி நான் உண்மையா சொல்றேன், இந்த செய்திக்கு அப்புறம் நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தெய்வ பயம்னு என்னென்னலாம் மைண்ட்ல வச்சிங்களோ அதெல்லாம் உடையும். முன்னாடியே சொல்லிடுறேன், என் மேல கோச்சு கூடாத, நான் வசனத்தோட பேசுறேன். ஏன்னா நாம் நல்ல பயத்தையும் தேவையில்லாத பயத்தையும் குட்டையில குழப்புற மாதிரி போட்டு நல்லா குழப்பி கடைசியில் எது தேவையான பயம் எது தேவையில்லாத பயம்னே தெரியாம போயிடுச்சு. இப்ப பிசாசு ரொம்ப தந்திரமா நம்ம நல்ல பயம்னு காண்பித்து தேவையில்லாத பயத்துல போய் உட்கார வைத்திருக்கிறான். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பயங்களிலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வருவாராக. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம். இந்த தெய்வ பயம் என்ன செய்கிறது? ஆண்டவரோடு உங்களை சேர்க்கிறது. உங்களை அப்படியே கொண்டு போய் அப்பாவை போய் கட்டி பிடிச்சிட்டு, விளங்குதா? ஹல்லேலூயா. வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்க, குட்டி குழந்தைங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போயிட்டு திடீர்னு வந்த உடனே பிள்ளைங்க அப்பா பார்த்தோன்னே என்ன பண்றாங்க? தூரமா நின்றுட்டு, அன்பு தகப்பனே எவ்வாறு உள்ளீர்கள்? தங்களை காண்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி, மேலும் தாங்கள் நலம் அறிய ஆவல். இந்த மாதிரி பேசினா பிடிக்குமா? பேச்செல்லாம் இல்ல. வாடா வாடா வாடா, கட்டி பிடுறா, முத்தம் குடுறா. எது ரியல்? எது உண்மை? சொல்லுங்க, எது உண்மை? அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து தள்ளி வைப்பது தெய்வ பயம் அல்ல, ஆண்டவரோட ஒட்ட வைப்பது தான் தெய்வ பயம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனை பற்றும் பயம், தேவனோடு சேர்க்கிற பயம். நீ பாவம் பண்ணிட்ட, நீ உள்ள வரக்கூடாது, வெளியே நில்லு. இது என்ன பயம்? நீ பாவியா இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் உனக்கு கழுவிருச்சு. ஏசப்பா உன் கூட இல்லாதனால தான் நீ இவ்வளவு தடுமாறிட்டு இருக்கிற. நீ ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்துட்டனா இனி உன்னால பாவம் செய்ய முடியாது, வா அப்படின்னு கூப்பிட்டு கட்டி அணைச்சா இது என்ன பயம்? விளங்குதா? ஹல்லேலூயா. என்னங்க நைட்டு சாயங்காலம் உட்கார வச்சுட்டு இரான்றீங்க, யாரு நாங்க நீங்க அப்படின்ற மாதிரிங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா தெய்வ பயம் தேவையில்லாத பயம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பாடா எப்படியோ காப்பாத்திட்டாரு. அல்லேலூயா. ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரம் எது தெய்வ பயம்னு கொஞ்சம் நான் பேசுறேன், கொஞ்சம் நல்லா நீங்க கவனிக்கணும். எது தேவ பயம் அப்படின்னு உங்களோட நான் பேசுறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனத்துல
ஆதியாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தேவ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். இந்த இடத்துல ஆபிரகாம் அபிமெலேக்க பார்த்து சொல்றாரு, நீ ஏன் உன் மனைவிய சிஸ்டர்னு என்கிட்ட சொன்ன, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு ஆபிரகாமை பார்த்து கேட்கும்போது ஆபிரகாம் சொல்றான், நான் என் மனைவிய தங்கச்சின்னு சொல்லாம என் மனைவின்னு சொல்லிட்டேன்னா நீங்களாம் என்ன பண்ணிடுவீங்க, கொன்று போட்டுருவீங்க. ஏன்னா இங்க என்ன இல்ல. அந்த வசனத்தை பாருங்க, 11வது வசனம் 20:11. இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை. அப்ப தெய்வ பயம் இல்லாத இடங்களில்தான் தேவையில்லாத காரியங்கள் நடைபெறுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஆபிரகாம் எதை பத்தி சொல்றாருன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, என் மனைவிய எவனாவது ஒருத்தன் தூக்கிட்டு போயிருவான். அது என்ன பாவம்? விபச்சார பாவம், இச்சையின் பாவம், அந்த பாவம், என்ன அசுத்தங்கள். இப்ப சொல்றோம்ல, எங்க ஊராங்க இது, இந்தியாவே கெட்டு குட்டி செவரா போச்சுங்க. மோசமான பாவங்கள் எல்லாம் நடக்குதுங்க, அக்கிரமம் நடக்குதுங்க, அநியாயம் நடக்குதுங்க. ஏன்னா இங்க என்ன இல்ல? தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் என்பது ஒரு மனிதனை ஒரு உண்மையான மனிதனாய் வாழ வைக்கும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? ஹல்லேலூயா. இங்க என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், தெய்வ பயம் எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. என்ன எப்படி பாக்குறீங்க? உங்களுக்குள்ள தேவனை உடையவன் தேவர்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த தெய்வ பயம் எனக்குள்ள இருக்கு. அப்ப நான் யாரோட பழகிறனோ, எங்க பேசுறனோ, எனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ பயம் அவர்களையும் பற்றி பிடிக்கும். அவர்களையும் பாவத்திலிருந்து, எல்லா அசுத்தத்திலிருந்து என்னால மீட்டு கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உண்மையா நல்லா பாருங்க, ஆபிரகாம் பொய்யே சொன்னாலும் அவனோட மனைவியை தொடுவதற்கு கர்த்தர் விடவில்லை. அப்ப அந்த இடத்துல பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தது எது? பைபிள் படிக்கிறவங்களுக்கு மட்டும் நல்லா விளங்குது. சாரால அபகரிக்கணும்னு நினைச்சா கூட முடியல. எது தடுத்தது? ஆபிரகாமுக்குள்ள இருந்த தெய்வ பயம் அவன் மனைவியை காப்பாற்றியது. உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ பயம் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை, கணவனை காப்பாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், தெய்வ பயம் அசுத்தங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, பிசாசினுடைய தந்திரங்களிலிருந்து காப்பாற்றுகிற ஒரு வல்லமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், தெய்வ பயம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். இரண்டாவது ஒரு காரியம், எது தெய்வ பயம்? ஞானம் இருக்கிற இடத்துல தான், அதாவது தெய்வ பயம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும்? ஞானம் இருக்கும். அப்ப ஞானம் தான் தெய்வ பயம். ஞானம் என்பது படித்து வருவதல்ல, பார்த்து வருவதல்ல, கேட்டு வருவதல்ல, கற்றுக்கொண்டதனால் வருவதல்ல. ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வருவது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். விஸ்டம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் நாலேஜ். அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது நீங்க புஸ்தகத்துல படிக்கிறதுனால வருவது அறிவு, பார்ப்பதனால வருவது அறிவு, கேட்பதனால் வருவது அறிவு, அனுபவத்தினால் வருவது அறிவு. ஆனால் ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த ஞானம் உங்களை உயர்த்தும்.
அறிவு உங்களை நடக்க செய்யும், அந்த ஞானத்துல வாழ வைக்கும். ஆனா டோர்ஸ் ஓபன் பண்றது ஞானம். கதவை திறக்கிறது எது? அறிவு திறக்காது. ஞானம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வைக்கும், அறிவு அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி கொள்ள உதவி செய்யும். புரியுதா? இன்னொரு முறை சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு வந்தனால டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்துல அப்படி கையை குலுக்கி சொல்லுங்க, விட்டுறாதீங்க, பிடிச்சுக்கோங்க. சொல்லுங்க, வசனத்தை விட்டுறாதீங்க, பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. ஞானம், தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வைக்கும். உங்களை கானானுக்குள்ள, அதாவது வனாந்தரத்தில் இருக்கிற உங்களை, எகிப்தில் இருக்கிற உங்களை கானானுக்கு கொண்டு போவது தேவன் ஞானம். அந்த கானானை சுதந்தரித்து அதை அனுபவிக்க உதவி செய்வது அறிவு. இப்ப நான் சொல்றேன், ஞானம் இல்லாம அறிவு மட்டும் இருந்தா எல்லாமே தெரியும், ஆனா வனாந்தரத்துல தான் இருப்பீங்க. நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், சார் இப்ப என் கையில 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துல அதை 10 லட்சமா மாட்டி காமிப்பேன். ஆனா என் கையில என்ன இல்லை? 5 லட்சம். ஆனா 5 லட்சம் வச்சிட்டு இருக்கிறவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ஏய், இவ்வளவு பணம் வச்சிட்டு இருக்கிற, இதை வச்சு ஏதாவது பண்றா? என்ன பண்றது? பயமா இருக்குது. அங்கங்க போட்டு இழக்கிறத விட பேசாம அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்னு பேங்க்லயே இருக்கட்டும், நான் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். பணம் இருக்கிறவன்ட்ட, ஞானம் இருக்கிறவன்ட்ட. உங்களுக்கு புரியுதுங்களா? அதனாலதான் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, ஞானத்தை கர்த்தர் ஐஸ்வர்யத்தோடு சம்பந்தப்படுத்துகிறார். ஐஸ்வர்யத்தோடு சம்பந்தப்படுத்துகிறார். இப்ப இந்த ஞானம் எங்கயா இருக்குதுன்னா தெய்வ பயத்திலே இருக்கிறது. ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏன் பாட்டு பாடணும்? ஏன் பைபிள் படிக்கணும்? ஏன் வீட்டுல குடும்ப ஜெபம் செய்யணும்? ஏன் ஆண்டவரை நம்ம எப்பயுமே நினைச்சு கொண்டே இருக்கணும்? ஏன் ஆண்டவர் பிள்ளையா வாழணும்? அப்படின்னா இந்த காரியங்கள் மூலமாக தான் எனக்கு ஞானம் உண்டாகிறது. நான் படிக்கிறதுனால, பார்க்கறதுனால, கேட்கறதுனால எனக்கு அறிவு தான் வரும். அறிவெல்லாம் வளர்ந்துரும். ஆனா என்ன இருக்காது? ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதம் இருக்காது. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஞானத்தை கர்த்தர் தருவாராக. உங்களுக்கெல்லாம் வேணாமா? ஆமென் சொல்லவே மாட்டேன்றீங்க. சொல்லணும். ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா டக்குன்னு அப்படியே போய் எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை, நீங்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்கான ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஞானம் தெய்வ பயத்திலே இருக்கிறது. மூணாவது ஒரு காரியம், தெய்வ பயத்துல வேற என்ன இருக்கிறது? சங்கீதம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இங்க வார்த்தைகளை நல்லா கவனிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். ஓகே, ஃபைன். பயத்தோட ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். அடுத்த வார்த்தை என்னது? நடுக்கத்துடனே களி கூறுங்கள்னா என்ன அர்த்தம்? என்ஜாய்மெண்ட். அதுதான் மூல பாஷையில போட்டிருக்கு. அப்படின்னா என்ஜாய்மெண்ட்னா திடீர்னு குசி ஆயிடுச்சுன்னா, சில பேர் பாத்தீங்களா ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு என்னது போறா டண்ட டக்கல டண்டன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டான்ஸ் ஆடுறது. இங்க வார்த்தை போட்டிருக்குது, பயத்துடனே நடனம் ஆடுங்கள். என்னது இது? எங்கேயோ இடிக்குது. எல்லாரும் சொல்லுங்க, பயத்துடனே நடனம் ஆடுங்கள். எத்தனை பேருக்கு ஆட முடியும்? இப்ப தம்பி, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு காலையில பேசினேன், எப்படி நம்ம டான்ஸ் ஆடணும்? ஏய், 1 இன்ச் அந்த பக்கம் போக கூடாது, 1 இன்ச் அப்படி அப்படி நின்னவன் அந்த இது இல்ல. தாவீது தன் சரீரம் எல்லாம், தன்னுடைய உடம்புல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் விழுந்தது கூட தெரியாம ஆண்டவரை பார்த்த அந்த பிரியத்துல, அந்த அன்புல தன்னையே மறந்து என்ன பண்றான்? ஆடுறா. இது தெய்வ பயம்னு சொல்றாங்க. தம்பி ஆடுங்க, பாட்டை நிறுத்தி என்னெல்லாம் அப்படியே இருக்கிறீங்க, கைய கால் ஆட்டுங்க அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார். இன்னைக்கு ஆடாத ஆளுக்கெல்லாம் என்ன இல்ல? பயமே இல்ல.
என்னங்க நீங்க மாத்தி சொல்றீங்க? ஆடுறவனை பார்த்து என்ன சொல்ல, ஏதாவது கொஞ்சம் பயம் இருக்குதா, எப்படி ஆடுறான் பாரு, அப்படிதானே சொல்லுவாங்க. ஆடலைன்னா தான் என்ன இல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆடலைன்னா. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நடுக்கத்துடனே. அப்ப தெய்வ பயம்னா நான் நினைக்கிறது இல்லைங்க, அது வேற என்னமோ ஒண்ணு, வேற என்னமோ ஒண்ணு. தேவனை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், தேவனை மையப்படுத்தின ஒரு காரியம். கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறா, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறது தெய்வ பயம். களி கூறுங்கள் என்ன அர்த்தம்? சந்தோஷமா. அப்ப அழுதுட்டு இருந்தா சர்ச்சில் சிரிச்சா கொஞ்சமாவது பயம் இருக்குதா? என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சிரிச்சிட்டு இருக்கிறான். இதே அழுதுட்டு இருந்தா, இந்த சிஸ்டர் என்ன உருகி 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 ஜெபம் பண்றாங்க. நான் வசனத்தை தான் பேசுறேன், நல்லா கவனிங்க. நீங்க இப்படி முறைச்சு பார்த்தாலும் உங்களை விடுற மாதிரி இல்லை. நான் நம்ம ஆளுங்க பிரசங்கம் பண்ணி சபையே கெடுத்து குட்டி செவரா கூட்டாங்க. சர்ச்சில் தெய்வ பயமே இல்லை. ஐயா, அள வைக்கிறது தெய்வ பயம் இல்லைன்ற. நான் நீங்க ஏதாவது இருந்தா எனக்கு காமிங்க, நான் வசனத்தோட பேசுறேன். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிக்கு முன் சொல்லுங்க வாருங்கள். ஜாலியா வாங்க, மகிழ்ச்சியா ஆராதிங்க, நல்ல சிரித்த முகத்தோட பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணும்போது நல்ல மகிழ்ச்சியா ஜெபம் பண்ணுங்க, அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல பாட்டு பாடுங்க. இப்படிதான் பைபிள் சொல்லுது. எங்க அழ சொல்லி இருக்குது? ஆண்டவரே என்ன இப்படி கைவிட்டீங்க, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி அழுகிற டிக்கெட்டுக்கெல்லாம் பயமே இல்லை. என்னடா அவரு? அதனாலதான் அங்க போயிட்டு இங்க வந்தேன். பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கும். அப்ப பயம் பாஸ்டர், அழுக வருதே பாஸ்டர், என்னையும் அறியாம வருது பாஸ்டர், அது ஆவியானவர் பண்ற காரியம் இல்லையா? ஆனந்த அழுகை, அது என்னது? ஆனந்த கண்ணீரை நான் ஏத்துக்கிறேன். ஆனா பிரச்சனையை நினைச்சு அழுதா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்ல, பயம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். இதுக்கும் நான் வசனத்தை காமிக்கிறேன். தேவ சமூகத்துல அழுகணும்னா ஒரே ஒரு அழுக, என் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்த அந்த அந்த காரியம், அதெல்லாம் நான் நினைச்சு பார்த்தா என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அந்த எண்ணத்துல அழுக வந்தா உண்மையான அழுக. நன்றி உள்ளத்திலிருந்து வருகிற அழுக உண்மையான அழுக. பிரச்சனையை நினைச்சு அழுகிறது, பாடுகளை நினைச்சு அழுகிறது, வியாதியை நினைச்சு அழுகிறது, போராட்டத்தை நினைச்சு அழுகிறது, வாழ்க்கையை பத்தி நினைச்சு அழுகிறது. நான் அழக்கூடாதுன்னு சொல்லல, அழுதுகிட்டே இருக்காதீங்கன்ற. நான் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அழுதுகிட்டே இருந்தா இன்னும் விசுவாசத்துல வளரலன்னு அர்த்தம். அப்ப இன்னும் எல்கேஜே பாஸ் பண்ணல, யூகேஜே பாஸ் பண்ணல, எப்ப பப்ளிக் எக்ஸாம் எழுதுறது? 10வது எப்ப பாஸ் பண்றது? 12வது எப்படி பாஸ் பண்றது? ஒரு குழந்தை 25 வருஷமா 1ஆவதே படிச்சிட்டு இருந்தா வெரி குட் அப்படியே சொல்லுவீங்க? தத்ரம் தத்ரம் என்ன வச்சுக்கிட்டு என்னத்தான் பண்றது? அஃபண்ட் ஆகாதீங்க. உங்களை சரிபடுத்தணுன்ற எண்ணத்தோட உண்மையா இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கும்போது, ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் இப்படி போய் மாட்டு விடுறீங்கன்னு தான் நான் கேட்டேன். பேசு, நீ தான் நல்லா பேசுறல்ல, பேசு அப்படி. தெய்வ பயம் உண்டாவதாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெய்வ பயம் உண்டாவதாக. ஜெபம் பண்ணுங்க. வீட்டிலே நல்லா ஜெபம் பண்ணி எவ்வளவு அழுகணுமோ அழுது ஒப்பாரி வச்சு எல்லாத்தையும் கொட்டிட்டு இங்க வரும்போது அப்படியே சந்தோஷமா நடனம் ஆடிட்டே வரணும். அப்பா வீட்டில் எப்போதும். நானும் தம்பி ஆடுவா ஆடுவா சொல்றாரு, ஏதாவது ஒரு உடம்பாவது ஆடுதான்னு பார்த்தா தெய்வ பயமே இல்லை. அடுத்த வாரம் இதே பாட்டு பாடுற, சரியா? பார்க்கிறேன் தெய்வ பயம் வந்துருச்சான்னு பார்ப்போம். ஹல்லேலூயா.
சிரிக்க வச்சாலும் பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. தெய்வ பயத்திலே மகிழ்ச்சி இருக்கும், களி கூறுதல். என் இருதயத்துல துக்கத்தின் ஆவி, கவலையின் ஆவி, வேதனையின் ஆவி, அழுகை இருக்குதுன்னா பயம், வேற ஏதோ ஒரு பயம் என்ன ஆக்கிரமிச்சிருக்கு. எனக்குள்ள ஃபியர் ஆஃப் த லார்ட், தெய்வ பயம் இருந்தா நான் துக்கமா இருக்க மாட்டேன், அழுதுகிட்டு இருக்க மாட்டேன், கண்ணீரோட இருக்க மாட்டேன், நான் நடனம் ஆடிட்டு இருப்பேன். விளங்குதா? நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்கு தெய்வ பயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வீட்டுல குடும்ப ஜெபத்துல நான் ட்ரெயின் பண்றேன். 2 பசங்க, நானும் சுமி பாட்டு பானா, அவங்க 2 பேர் டான்ஸ் ஆடுவானுங்க. குடும்ப ஜெபத்துல நான் ட்ரெயின் பண்றேன், சீரியஸா ட்ரெயின் பண்றேன். இது இது கிடையாது, எது விளையாட்டு கிடையாது. எப்படி பாட்டு பாடுனா கை தட்டுறது ஒரு ஃபார்முலாவோ, பாட்டு பாடுனா டான்ஸ் ஆடணும். அது நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த வெக்கம் கூச்சலாம் நம்மளோட போகட்டும். இனி வர சந்ததியாவது சந்தோஷமுள்ள சந்ததியா வரட்டும், இயேசுவின் நாமத்தினால. என்னை விட்டா ஆடிடுவேன், ஆனா பாவம் உங்களால பார்க்க சகிக்காது, அதனாலதான் அமைதியா இருக்கிறேன் நான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 19 9வது வசனம். சங்கீதம் 19 9. பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது, என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. போதும். இங்க இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், முதலாவது ஒண்ணு என்னது? சுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, சுத்தம். எல்லாரும் சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல என்ன இருக்காது? அசுத்தம் இருக்காது. இது ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். அடுத்த வார்த்தை என்னது? என்றைக்கும் நிலைக்கிறதுனா என்ன அர்த்தம்? நிலைக்கிறதுனா நிலைத்திருப்பது, அசையாமல் இருப்பது, உறுதியா இருப்பது, மாறாமல் இருப்பது. அப்ப ஒரு பயம் மாறுதுன்னா அது என்ன பயம்? கிடையாது, தெய்வ பயம். ஒரு பயம் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குதுன்னா அது என்ன பயம்? இப்ப உங்க வாழ்க்கையில, உங்க உள்ளத்துல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குதோ அது தேவையான பயமா, தேவையில்லாத பயமா? அப்ப நம்ம எந்த பயத்துல இருந்து வெளியே வரணும்? அப்ப ஈஸியா எது தேவையான பயம், எது தேவையில்லாத பயம்னு கண்டுபிடிக்கணும்னா, நிலைத்திருப்பது தெய்வ பயம், மாறிக்கொண்டே இருப்பது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் நானு. இப்ப இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, போன வருஷம் இதே நாள் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தது. இப்ப அந்த பிரச்சனை எங்க இருக்கு? போன வருஷம். நீங்க ஏங்க பாஸ்டர் பழசெல்லாம் கிண்டிட்டு இருக்கிறீங்க, இப்ப இருக்கிற பிரச்சனையே தாங்க முடியல. சரி, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனை அடுத்த வருஷம் இருக்குமா இருக்காதா? போன வாரம் இருந்த பிரச்சனை கூட இன்னைக்கு இல்ல. இப்ப நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இப்ப இருக்கிற பிரச்சனையும் அடுத்த வாரம் இருக்காது. இதுக்கு தீர்க்கதரிசனமே தேவையில்ல, அதுதான் உண்மை. ஏன்னா தேவையில்லாத பயங்களால் ரொம்ப நாள் நிக்க முடியாது. இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன், தேவையில்லாத பயத்தால் ரொம்ப நாள் நிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செஞ்சுட்டு தானாகவே அழிந்து போய்விடும், தானாகவே மறைந்து போய்விடும். ஆனால் தெய்வ பயம் அழியாமல் நிலைத்திருக்கும். இப்ப நீங்களும் நானும் எந்த பயத்தை பற்றி பிடிச்சுக்கணும்? அந்த தெய்வ பயம் நிரந்தரமான பயம். இப்ப நான் சொன்னல, மாறக்கூடிய பயம் என்ன? என் பிள்ளைய நினைச்சா பயமா இருக்கு பாஸ்டர், இந்த கடன் பிரச்சனை நினைச்சா பயமா இருக்கு பாஸ்டர். இந்த கடன் பிரச்சனை நிலைத்திருக்கிற ஒரு பயமா, நிலைச்சிருக்கிற காரியமா? சொல்லுங்க. இல்ல இல்ல. இந்த கடன் பிரச்சனை மாறக்கூடிய ஒன்று. வியாதி நிலைத்திருக்க ஒன்றா? மாறக்கூடியது. அல்லேலூயா. சோ எல்லா பிரச்சனைகளும், அந்த பிரச்சனைகளால் வருகிற பயங்களும் மாறக்கூடியது. அப்ப இந்த பயம் தேவையில்லாத, சத்தமா சொல்லுங்க,
சரீரத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், கணவன் மனைவியை குறித்த பயம், வேலையை குறித்த எந்த பயமா இருந்தாலும் ஒன்று மாறுதுன்னா அந்த பயத்தை நான் யோசிக்கவே கூடாது, அதை பற்றி நினைக்கவே கூடாது. அந்த பயம் எனக்கு தேவையில்லாத பயம். எது நிலைத்திருக்குமோ, எது நிலைச்சிருக்கும்? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளியாது. அப்ப இந்த வார்த்தையில நான் கண்ணோக்கமா இருந்தா நான் எந்த பயத்துல இருக்கிறேன்? ஹல்லேலூயா. ஆராதனை நிலைத்திருக்கும், சத்தியம் நிலைத்திருக்கும், வாக்குத்தத்தம் நிலைத்திருக்கும், தீர்க்க தரிசனம், ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் நிலைச்சிருக்கும். பாதாளத்தின் வாசல்கள் சபையை, அப்படின்னா சபை நிலைச்சிருக்கும். ஏன்னா இந்த சபைக்கு இயேசு தலையா இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் தெய்வ பயம் இருக்கிற இடம். இங்க நாம தான் போய் ஒட்டிக்கணும். நான் முன்ன சொன்னல, பள்ளி செவுத்துல. இனிமே உங்க வீட்டுல பள்ளியை பார்த்தா என் ஞாபகம் தான் வரணும். ஆமென். எப்படி செவுத்துல போய் அப்படியே அழகா ஒட்டிக்குதோ அது மாதிரி ஏசப்பாவோட பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒட்டிக்கோங்க. இந்த ஒரு வேஷ்டிக்கு ஒன்று வந்துச்சு இல்ல, ஒட்டிக்கோ, அதை சொல்லல. இதெல்லாம் நல்லா தெரியுது, இதெல்லாம் நல்லா இறங்குது. யாரோட ஒட்டிக்கணும்? அப்படியே போய் இணைஞ்சிடணும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிலைத்திருக்கும். அப்ப இனிமே ஒரு பயத்தை உங்க உள்ளத்துல உணர்ந்தீங்கன்னா உடனே செக் பண்ணுங்க, இது என்ன பயம்? தேவையான பயமா, தேவையில்லாத பயமான்னு செக் பண்ணுங்க. இது உண்மையாலுமே தேவையான பயம், நல்ல பயம், தெய்வ பயம் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. இல்லையே இந்த பயம் தேவையில்லாத பயம் மாதிரி தெரியுதுன்னா ஓடி வந்துடணும் வெளியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், தெய்வ பயம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 34:11. சங்கீதம் 34:11. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. தெய்வ பயம், தேவையான பயம் தானாய் வராது, போதிப்பதனால் வரும். ஹல்லேலூயா. இந்த தெய்வ பயம் எப்படி வராது? தானா வராது. இந்த பயம் எப்படி வரும்? டீச் பண்ணாதான் வரும், சொல்லி கொடுத்து வருவது, போதிப்பதனால் வருவது. இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? போதிக்கிறேன் இல்ல, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப பேசுவதனால், பிரசங்கிப்பதனால், சொல்லி கொடுப்பதனால், டீச் பண்றதுனால தான் இந்த பயம் வருமா? தெய்வ பயம் தானா, இந்த வார்த்தையை கூட எல்லாரும் சொல்லுங்க, தெய்வ பயம் தானா வராது. ஆமென். இப்ப கொஞ்சம் நல்லா பெற்றோர்கள் என் கூட நல்லா கவனிங்க, பெற்றோர்கள் நல்லா கவனிங்க. பிள்ளைகளை வளர்க்கும் போது உங்க பிள்ளைகள் தெய்வ பயத்துல வளரணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கணும். தெய்வ பயம் சும்மா வராது, ஜோம் பண்ணா வராது, பாஸ்ட் ஜோம் பண்ணா வராது, பிரசங்கம் பண்ணணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பசங்க சும்மாவே பிரசங்கம் பண்றாங்க அப்படின்றீங்களா? நல்லது, நல்லது. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு பயம், அதனால யாரை உள்ள இழுத்து விடுறதுன்னா எங்களை உள்ள இழுத்து, பாஸ்டர் இவன் சொல்ற பிச்சே கேட்க மாட்டான், கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க பாஸ்டர். இவங்க எஸ்கேப் ஆகி யாரை மாட்டி விட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பெத்து வளர்த்து ஆளாக்குன நீங்க சொல்லியே கேட்க மாட்டேன், என்ன பாஸ்டர் பண்றது? நான் என்ன சொல்றேன்னா, இந்த போதிக்கிறது பிரசங்கத்தில் இருக்கிற ஒரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா? சொன்ன உடனே வராது, சொல்ல சொல்லதான் வரும். இப்ப நான் உங்களுக்கு திரும்ப கேட்கிறேன், இத்தனை வருஷமா பிரசங்கம் பண்றேனே, சில பேருக்கு புரியுது. இத்தனை வருஷமா பிரசங்கம் பண்றோம், எத்தனை விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிருக்கிறோம். ஆனா ட்ரை பண்றீங்கல்ல,
சொல்லுங்க, ட்ரை பண்றீங்களா இல்லையா? தலையே ஆட்ட மாட்டேன்றீங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரே நாள்ல அம்பானி ஆயிடும் நினைக்கிறீங்க. எப்படி? இன்னைக்கு நைட்டு 1 மணி நேரம் பேசினா நாளைக்கு காலைல 6 மணில இருந்து அவன் எப்படிப்பட்டவனா மாறிடணும். அப்படியே ஃபாதர் மாதிரி வெள்ளங்கி போட்டுட்டு கையில பைபிள் எடுத்துக்கிட்டு ஹல்லேலூயா ஆனந்தமே அப்படி வந்தணும் நினைக்கிறீங்க. கனவுல கூட நடக்காது, நடக்கவே நடக்காது. இட்ஸ் a process. அதுதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லல, போதிப்பேன். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு பையனை ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு கொண்டு வரணும்னா அந்த டீச்சர் வருஷம் ஃபுல்லா என்ன பண்றாங்க? ஹல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளைய நல்வழிக்கு கொண்டு வரணும்னா ஒவ்வொரு நாளும் பேசணும், ஒவ்வொரு நாளும் பேசணும். பெற்றோர்கள் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பெற்றோர்கள்லாம் கை உயர்த்துங்க பாப்போம். ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, போதிக்கிற கிருபை எனக்கு தாரும். வேணும்னா சொல்லுங்க, இம்மான் பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ற கிருபை எனக்கு எஸ். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சர்ச்சுக்கு மட்டும்தான் நான் பிரசங்கியாரு. உங்க வீட்டுக்கு நான் பிரசங்கியார் இல்ல. உங்க வீட்டுக்கு நீங்க தான் பிரசங்கியாரு. உங்க வீட்டுக்கு அப்பா அம்மா நீங்க தான். எல்லாரும் அப்பா அம்மாக்கெல்லாம் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் வீட்டுக்கு நான் தான் பாஸ்டர், நான் தான் பிரசங்கியாரு. என் வீட்டுக்கு இம்மான் பாஸ்டர்லாம் வரமாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க, தப்பே இல்லை, கோச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க. ஏன்னா நம்மளால செய்ய முடியலன்னு ஈஸியா தட்டி கழிச்சிட்டு போயிடுறோம் பாருங்க. அதை தான் பிசாசு பயன்படுத்திக்கிறான். அங்கதான் பிசாசு. இங்க ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறாரு, என்னிடத்தில் வாருங்கள், நான் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன், டீச் பண்ணுவேன். அப்ப உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். எப்படி ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணுனா என்ன நடக்கும், எது நடக்கும். நேற்று தினத்துல சனிக்கிழமை அந்த ஜெபம் நடக்கும்போது வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், பாஸ்டர் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்ப ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு என் உள்ளத்துல இருந்து ஆவின்னு பேசுறாரு, இப்பவே போய் இந்த காணிக்கை போய் அவர் கையில கொடு அப்படின்னு பேசுறாரு. நானு இப்பயே கொடுக்கறதா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அதை ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்கிறேன். உள்ள ஆவின்னு இல்ல இல்ல இப்பயே போய் கொடு. உடனே நான் என்ன பண்ணேன், என் கையில இருந்த பொருளை போய் அவர்கிட்ட காணிக்கை கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அடுத்து அவர் உடனே ரெஸ்பான்ஸ் பண்றாரு, யாராவது ஒருவர் தொடங்கி வைப்பாங்கன்னு நான் நினைச்சேன், நீ தொடங்கி வச்ச, இந்தா ரிட்டன்ட்டு பர்ஸை கையில கொடுத்து இதுல இருக்கிற எல்லா காசும் உனக்கு வச்சுக்கோ. ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் நடந்தது வந்தவங்களுக்கு தெரியும். சர்ச்சில் வரிசையா நிக்கிறாங்க, காணிக்க போட பிரசங்கத்துக்கு அப்ப நடுவுலையே ஒவ்வொருத்தரா வந்து கையில காணிக்க கொடுத்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், பிளஸிங் 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 பிளஸிங். இதை நான் பண்ணி முடிச்சுட்டு உக்காந்த உடனே என்னோட பெரிய பையன் இஸ்ரேல் வந்தான். வந்துட்டு, டாடி நீங்க எதுக்கு போய் அவர் கையில கொடுத்தீங்க? நான் சொன்னேன், இது ஆண்டவர் உள்ள என்கிட்ட பேசினாரு, நான் போய் காணிக்க கொடுத்துட்டு வந்தேன். அவர் திரும்ப உங்களுக்கு ஏன் காசு கொடுத்தாரு? அவர் காசு கொடுக்கல, அவர் எனக்கு காணிக்க கொடுத்தாரு. அவர் உள்ளத்துல ஆவியானவர் பேசுனதுனால அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எனக்கு காணிக்க கொடு. ஓ அப்படியா, ஓகே டாடி அப்படின்னு போயிட்டான். இப்ப நல்லா கவனிங்க, இது அவன் மைண்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம உள்ளத்திலேயே ஆவியானவர் என்ன பேசினாலும் நாம என்ன பண்ணணும்? எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? போதிக்க வேண்டும். உங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் தானா வராது. பக்கத்துல இருந்தா பெற்றோர்கள் இருந்தா அவங்கள பார்த்து சொல்லுங்க. கணவன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ஈஸ்வரன் பிரதர் கணவன் மனைவியா உட்காந்துக்கிறாங்க. அதே மாதிரி வனஜா சிஸ்டர் கணவன் மனைவியா உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. முடிஞ்ச வரைக்கும் கணவன் மறந்துட்டேன், ராஜேந்திரன் ஐயா அம்மா உட்காந்துருக்கிறாங்க. கணவன் மனைவியா உட்கார்றது ரொம்ப சந்தோஷம். மணிமுத்து இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தாங்க, இப்போதானே வெளியே போனாங்க, கோபின்னு நினைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா பெற்றோருக்கும் சொல்றேன், தானா நடக்காது, நீங்க பேசுனாதான் நடக்கும். எத்தனை பேர் நான் பேசுறத விளங்கிக்கிறீங்க? அல்லேலூயா. இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு போதிப்பது என் கடமை. அந்த போதனையின் மூலமாய் தெய்வ பயம் வரும். நீங்க சொல்லி கேட்கறாங்க கேட்கல அது அடுத்த விஷயம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா சொல்லுன்னு தான் சொல்றாரு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கர்த்தர் கிரியை செய்வார். உங்களால மாற்ற முடியாதுங்க.
உங்க பிள்ளைய உங்களால மாற்ற முடியாது. ஆனால் மாற்றுவதற்கான முதல் விதை பேசுதல். அதை உங்களால செய்ய முடியும். பேசுங்க, கிரியைகளை ஆவியானவர் செய்வார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? ஆபிரகாமை பத்தி கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு என் பிரமாணங்களை போதிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவனுக்கு இன்னும் குழந்தையே வரல. குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவனை பத்தி சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. இவனுக்கு ஒரு குழந்தை இருந்தா இவன் என்ன பண்ணுவான்? தன் பிள்ளைகளுக்கு என் பிரமாணங்களை சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அப்ப அவன் இருதயம் குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே என் குழந்தைய நான் இப்படிலாம் நடத்துவேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? பிளான் பண்ணி இருந்திருக்கிறான். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதுதான் தெய்வ பயம். அதுதான் தெய்வ பயம். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்களோ ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ள இந்த ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். முந்தன பாயிண்ட் என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி வரும்? போதிக்கிறதுனால வரும். அப்ப டீச் பண்ணி வர்றது தெய்வ பயம், தானா வர்றது. இப்ப நான் கேட்கிறேன், போய் ஸ்கேன் பண்றீங்க பாடிய, டாக்டர் ஐயோ அப்படின்ட்டாரு. இப்ப உடனே என்ன வருது? இந்த பயம் சொல்லி கொடுத்து வந்ததா? இந்த பயம் எப்படி வந்தது? தானா வந்தது. அப்ப இந்த பயம் தேவையானதா? அப்ப இந்த பயத்தை விட்டு வெளியே வரணும். உடனே வர பயம் உங்களுக்கு தேவையில்லை. டக்குன்னு வர பயம். சில பேர் நான் பார்த்துருக்கிறேங்க, யாராவது ஒருத்தவங்க சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா அடுத்த ஒரு வாரம் இவங்களுக்கு மண்டை ஃபுல்லா என்ன ஓடிட்டு இருக்கோம்? எனக்கும் ஒரு நாள், நானும் இப்படி. நிறைய பேர் சிரிக்கிறாங்க, இங்க இருக்குதோ ஒருவேளை நானும். இப்படிப்பட்ட பாவிகள்லாம் மனம் திரும்பிருங்க இயேசுவின் நாமத்தினால. முள்ளுக்குச்சி சர்ச்சில் நான் மிரட்டி வச்சிருக்கிறேன், யாராவது அவசரப்பட்டு ஏதாவது மண்டையை போட்டீங்க அடக்காரதனைக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். என்னடா இவரு மரணத்தை ரத்தம் சிந்தத்தக்கதா எதிர்க்கணும்னு ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறார். எந்த அளவுக்கு எதிர்க்கணுமா? நல்லா கவனிங்க. மரணத்தை எந்த அளவுக்கு எதிர்க்கணும்? நான் திட்டி நீங்க குச்சி எடுத்து கோபம் வந்து என்ன அடிச்சு எனக்கு ரத்தம் வரும்ல, அப்பயும் பேசுவேன், இப்படிதான் பேசுவேன்னு. அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிறேன், 100 வயசு தாண்டாம யாராவது நடந்துச்சு அடக்காரதை நான் பண்ணவே மாட்டேன். யாரை வச்சோ பண்ணிக்கோங்க, அப்புறம் செஞ்சுரி போட்டாதான் நான் வருவேன். அதனால முள்ளுக்குச்ச எல்லா பாட்டி அம்மாவும் நல்லா சும்மா கும்முன்னு இருக்கிறாங்க, திடகாத்திரமா இருக்கிறாங்க. ஒரு அம்மா, வயசான அம்மா, நடக்க முடியாத அம்மா, அன்னைக்கு உபவாச ஜபத்துல பாக்குற பெரிய அண்டாங்க முள்ளுக்குச்சில 25 கிலோ பாத்திரம் அப்படியே தூக்கி இடுப்புல வச்சு நடந்து போறாங்க. அப்படி நடக்க முடியாத அம்மா தூக்கிட்டு போறாங்க. இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைங்க தூக்கி தலைமலை வச்சா கூட ஐயோ அம்மா முடியல, திடகாத்திரமா இருக்கிறாங்க. ஏன்னா நான் சொல்லி இருக்கிறேன், நான் ஜீவனை பேசுகிற பாஸ்டர். உனக்கு வியாதி வரும், உனக்கு மரணம் வரும், உனக்கு அது வரும் இது வரும், நான் பேச மாட்டேன். நான் பேசாத விஷயம் உனக்கு வந்துச்சுன்னா உனக்கு எனக்கு ஒட்டும் இல்லை உரமும் இல்லை. எத்தனை நாளைக்கு தான் அப்படியே தடவி கொடுத்து பூசி மொழிகே போயிட்டு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நான் பேசுறது விளங்குது? தேவையில்லாத பயத்திலிருந்து வெளியே வரணும் இயேசுவின் நாமத்தினால. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு பையன், குட்டி பையன், சின்ன பையன், சாப்பிட்டுட்டு அப்படியே தட்டை வச்சுட்டு அவன் பாட்டு விளையாட ஓடிட்டான். இந்த அம்மா என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் தின்ன சாப்பாட்டு தட்டை கூட போய் வைக்காம வெளியே ஓடுறானே, இவனா கடைசி காலத்துல எனக்கு சோறு போட போறான்? எனக்கு புரியல. இவன் இங்க தட்டு வச்சுட்டு போனதுக்கும் கடைசியில சோறு போடாம போறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இவன் என்ன பண்ணாலும் இந்த அம்மா மண்டை எங்கதான் ஓடுது? கடைசி காலம், இதோ கடைசி காலம். இங்க அப்படி யாராவது இருந்தா மனம் திரும்பிருங்க. உங்களை நான் சாவவே விட மாட்டேன் இயேசுவின் நாமத்தினால. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் உங்களை விடவே மாட்டாரு. நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் நானும் உபவாசம் போட்டு தடுத்துருவேன்.
ஹalleluya. புரியுதுங்களா? பயம், தெய்வ பயத்தை தவிர வேற எந்த பயம், வியாதியை பத்தின பயம், மரணத்தை பத்தின பயம், எதிர்காலத்தை பத்தின பயம், என் பையன் கடைசி காலத்துல சோறு போடுவானா, கஞ்சி ஊத்துவானா தெரியல பாஸ்டர், என்ன அது, இதெல்லாம் புரியல எனக்கு. கர்த்தர் கொடுத்த பிள்ளை என்னை காப்பாற்றுன்ற உள்ள இருக்கணும். ஹalleluya. என் பிள்ளை எனக்கு என்ன கஞ்சி ஊத்துறது, என் ஆண்டவர் எனக்கு பிரியாணி போடுவார். நிறைய பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். சோத்திரம். சரி, இப்ப வாங்க நீதிமொழிகள் 1:29 வாசிக்கலாம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை முதல்ல சொன்னேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை டீச் பண்ணணும்னு. இங்க ரெண்டாவது சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தானாய் வராது. யூ ஹேவ் டு செலக்ட். நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். அதை நீங்க தான் போய் எடுத்துக்கணும். தானா சொல்லுங்க, தெய்வ பயம் தானா வராது. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், தெரிந்தெடுக்கல. இப்ப நல்லா கவனிங்க, ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் கர்த்தர் வச்சாரு. நன்மை தீமை அறியும் மரம், ஜீவ மரம். 2 உங்களுக்கு சொல்ற மாதிரி புண்ணா சண்டே கிளாஸ் 2 ஆப்பிள் மரம் இருந்துச்சு. ஒரு ஆப்பிள் பழத்தை என்ன பண்ண எடுக்காதன்னு சொன்னாரு. அந்த மாதிரி புரியுற மாதிரி சொல்லணும்னா, சுயமாய் வாழ்கிற வாழ்க்கை, தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இப்ப இத முன்னாடி வச்சுட்டு உனக்கு என்ன தேவையோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்றாரு. ஆனா உனக்கு எது சூட் ஆகும்? ஜீவனை, தேவனோட வாழ்ற வாழ்க்கை தான்ப்பா உனக்கு தேவைன்னு டீச் பண்ணாரு. நம்மளால எதை எடுத்தாரு? ஆண்டவர் சொல்லாதத. அப்ப தேர்ந்தெடுக்கிற உரிமையை கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. நீங்க நன்மையை நீங்க தான் எடுக்கணும். மரணமும் ஜீவனும் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஜீவனை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். சுகமும் ஆரோக்கியமும் வியாதியும் மரணமும் உங்க முன்னாடி இருக்கு. உங்களுக்கு தேவையானதை நீங்க தான். அது போல தெய்வ பயம் உங்க முன்னாடி இருக்குது, தேவையில்லாத பயமும் உங்க முன்னாடி இருக்குது. நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த பயம் எனக்கு தேவை, இந்த பயம் எனக்கு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? இட்ஸ் யோர் ரெஸ்பான்ஸ். உங்க பொறுப்பது. இங்க இருக்கிற குடும்பங்களுக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுல யாராவது நெகட்டிவான வார்த்தைகள் பேசுறாங்க, எதிர்மறையா பேசுறாங்க, பயத்தின் வார்த்தைகளை பேசுறாங்கன்னா உடனே அவங்களை கண்டிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும். ஜாலியா தானே பேசுறாங்க, நீ இப்படியே பண்ணனா செத்து போயிடும் போ. அப்படியே நல்லா காய்ச்சி நெருப்புல வாயில் அப்படியே பல்லு பல்லு பல்லுன்னு என்ன பண்ணிடணும்? தப்பே இல்லை. கண்ணாடியில் அந்த காயத்தை பார்க்கறப்பல என்ன ஞாபகம் வரணும்? நான் இனி சாவ பத்தி என்ன பண்ணக்கூடாது. விளங்குதா? பிள்ளைக்கு மட்டும் இல்ல, கணவன் பேசுனா மனைவி வைங்க, மனைவி பேசுனா இவர் குடும்பத்தை கற்றாரா அப்படின்றீங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரத்தம் சிந்தத்தக்கதா. ஐயா, தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்க கையில இருக்குயா. எனக்கு வியாதி தான் வேணும் நீங்க தேர்ந்தெடுத்துட்டு இந்த வியாதியை கர்த்தர் தான் கொடுத்தாருன்னா நான் ஆண்டவர் நான் இழிச்சவாயா? நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்களா? பழியத்துக்கு யார் மேல போட்டுறது? இட்ஸ் யோர் ரெஸ்பான்ஸ். உங்க பொறுப்பு. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கர்த்தர் சொல்றாரு, நன்மையும் தீமையும் ஜீவனும் மரணமும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கர்த்தர் சொன்னாரு. அதையே தான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை. நீ மரணத்தை பேசுனா உன் வாழ்க்கையில மரணம் வரும், ஜீவனை பேசுனா ஜீவன் வரும். நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள். இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், தெய்வ பயம் உங்களுக்கு உண்டாவதாக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. என்னடா அப்படின்னு பார்க்காதீங்க. நேத்து மீட்டிங்கோட எஃபெக்ட் வராதவங்களுக்கெல்லாம் சுருன்னு இருக்கும்ல, இருக்கணும்ல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் தெய்வ பயத்தை தேர்ந்தெடுக்கிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் தெய்வ பயத்தை தேர்ந்தெடுக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. எஸ், நீதிமொழிகள் 8:13. நான் வேகமா போறேன். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம். போது. நல்லா கவனிங்க. அடுத்தது எது தேவ பயம்? தீமையை. ஒரு அசுத்தத்தை பார்த்த உடனே சீ அப்படின்னு வருது இல்ல, அப்பன்னா நீங்க எதுல இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது, இதுல நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒதுங்குறீங்கல்ல, அல்லது அந்த இடத்தை விட்டு ஓடுறீங்கல்ல, அதுதான் தெய்வ பயம். தீமையை வெறுப்பதே. தீமையில இன்வால்வ் ஆக கூடாது, தீமையான இடத்துல இருக்க கூடாது, தீமை பேசுகிற இடத்துல. நிறைய பேர் நான் ஒன்னும் செய்யலங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க, சும்மா தான் நின்னேன். நிக்கவே கூடாது. உங்களுடைய நண்பர்கள் என்ன பேசுறாங்கன்றத கவனிங்க, உங்களோட இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றத கவனிங்க. ஒரு தீமையான எண்ணங்கள், தீமையான காரியங்கள் இருக்கும்போது வெளியே வாங்கன்னு கூட சொல்லல, வெறுக்கணுமா? வெறுக்கணும்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வெறுக்கணும்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வெறுக்கணும்னா என்ன அர்த்தம்? சி, அசிங்கம். அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க வந்துடணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறதெல்லாம் விளங்குது? சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக நான் நின்று இருந்தேன். ஒரு 3-4 பசங்க அங்க நின்று அப்படியே பேசிட்டு இருந்தாங்க, பயங்கரமா பேசிட்டு இருந்தானுங்க. அல்ல ஒருத்தர் சொல்றான், ஏ மச்சான், அந்த பொண்ணு போனிச்சுடா, போட்டோ எடுத்துட்டேன்டா மொபைல்ல, பாக்குறியாடா நீ? அவன் இன்னொருத்த, ஏ ஆமாடா செம்மடா, இது அவனுக்கு அனுப்பலாம்டா, அவனுக்கு அனுப்பலாம்டா, இவனுக்கு அனுப்பலாம், அதை பண்ணலாம்டா. அதை கேட்கும்போது உண்மையா சொல்ற, என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. உண்மையா என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எனக்கு ஏன்னா அது இப்படி இருக்கிறானுங்க அவனுங்க, என்ன இந்த மாதிரி இருக்கிறாங்க? அது ஒரு ஜாலி, அது ஏதோ ஒரு டைம் பாஸ், இந்த மாதிரிலாம் ஈஸியா கடந்து போறாங்க, ஈஸியா கடந்து போறாங்க. இந்த இடத்துல தான் தெய்வ பயம் வேலை செய்யணும். தெய்வ பயம் வேலை செய்யணும். இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய குடும்பங்களில் தெய்வ பயம் உண்டாகட்டும். என்ன தெய்வ பயம்? தீமையை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லா பெண்களையும் உன்னோடு பிறந்த சகோதரி போல பாரு 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 பாரு, பார்க்க கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. யாராவது தவறாய் நடக்க வரும்போது கூனி குறுகி போகாம எதிர்க்க கற்றுக்கொள், கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் தெய்வ பயங்க. எங்கெங்க இருக்குதுன்னு கேட்காதீங்க, தெய்வ பயம் இதெல்லாம். இதெல்லாம் தெய்வ பயம். தீமையை வெறுக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 14:26. நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்ப அடுத்து வருது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கைனா தைரியம். இந்த தெய்வ பயம் உங்களுக்குள்ள என்ன உருவாக்குமா? தைரியத்தை கொடுக்கும். இந்த தெய்வ பயம் பதற்றத்தை உருவாக்காது. இந்த தெய்வ பயம் உங்களுக்குள்ள எது? கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கையை உருவாக்கும், தைரியத்தை உருவாக்கும். அப்போ ஒரு பயம் உள்ள வந்துச்சுன்னா இது உங்க நம்பிக்கையை உடைக்குது, தைரியத்தை கொடுக்கல, ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது, பதற்றம் அடைய செய்துன்னா தேவையில்லாத பயம், தேவையில்லாத பயம். தெய்வ பயம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். இது கரெக்ட், நீ செய்யு. தப்பு பண்ணிட்டா கூட அவங்கள தேடி போய் நான் தப்பு பண்ணிட்டேங்க, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்ல வைக்கும். எத்தனை பேர் இது பேச புரியுது? மற்றவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிற நாம எத்தனை பேருக்கு போய் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம்? தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்பது ஒரு தைரியம். அந்த தைரியம் யாருக்குள்ள வரும்னா தெய்வ பயம் இருக்கிறவங்கள்ட்ட. எஸ், ஹல்லேலூயா. ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுனால அவங்க அடிமையும் கிடையாது,
அந்த மன்னிப்பை வாங்குறதுனால எஜமானும் கிடையாது. இப்படியே கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொள்ளுங்கள்னு பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. தெய்வ பயம் உங்களுக்குள்ள கான்பிடென்ட்டை உருவாக்கும். தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இது தெய்வ பயம். நான் பாவம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், இது தெய்வ பயம் அல்ல. நான் பாவிங்க, எனக்கெல்லாம் ஜெபம் பண்ண வராதுங்க, இது தெய்வ பயம் அல்ல. இல்லைங்க, நான் அக்கிரமம் பண்ணிட்டேங்க, நான் பாட்டு பாட வரலங்க, ஊழியம் செய்ய வரலங்க, நான் பாவம் பண்ணிட்டேங்க, இது ராங்கு, தப்பு. தெய்வ பயம் ஆண்டவரோட சேர்க்கும். எல்லாரும் சொல்லுங்க, தெய்வ பயம் ஆண்டவரோடு என்னை சேர்க்கும், பிரிக்காது. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10:27 நீதிமொழிகள். அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். வசனங்களை குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்க தியானிங்க. நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அப்ப நல்லா கவனிங்க, தெய்வ பயம் இருந்தா நீங்க, அதை தான் நான் சொன்னேன், 100 வயசு வாழணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 100 வயசு வாழணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு? பாதியில ஏதாவது ஆச்சு, பயமே இல்லை. என்ன பயம் இல்லை? தெய்வ பயமே இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது இதெல்லாம் படிச்சு வந்ததில்லை. என்னுடைய ஒரு நல்ல ஒரு நண்பன், பிஷப் ஈபர்ல நான் படிக்கும்போது என்னோட ஜூனியர், ஊழியத்தில் ரொம்ப உதவியா இருந்த ஒரு பையன், இங்க நம்ம தம்மம்பட்டி சபையிலலாம் வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறான். அவன் காங்கேயம், தாராபுரம் பக்க காங்கேயம்ல, அந்த இடத்துல தான் பாஸ்டர் ஆகணும்னு சொல்லி பைபிள் காலேஜெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு ஊழியத்தில் ஒரு பாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவன். நல்லா பயங்கரமாக பிசாசெல்லாம் ஓட்டுவான் எங்க கூட ஊழியத்துக்கு வந்து. அவ்வளோ ஊழியம் செஞ்சுட்டு இருந்த பையன். அவங்க சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடந்தது, 3 நாள் மீட்டிங்கு. ஸோ அவனும் அந்த பாஸ்டரும் போய் ஹோட்டலில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிட்டு வரும்போது பைக்கிலேருந்து கீழே விழுந்து கார் மேலே ஏற்றி ஸ்பாட்லேயே அவுட்டு, இறந்துட்டான். ஊழியம் செய்கிற பையன், ஆண்டவருக்காக ஓடுன பையன். உண்மையா சொல்றேன், பிஷப் ஈபர்ல நான் பார்த்த பசங்கள்லயே உண்மையும் உத்தமமா இருந்த பையன் அந்த பையன். அது ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள உருவாக்குனது. ஏன் இவனுக்கு ஏன் அப்படி நடந்தது? இவன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா அந்த பகுதியில் ஒரு பெரிய ஊழியக்காரனா வந்திருப்பானே. ஏன் இவனுக்குள்ள வந்தது? எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வாரம் தூக்கமே வரல. ரொம்ப அந்யோன்யமா என் கூட இருப்பான், அண்ணா அண்ணான்ட்டு ரொம்ப ஐக்கியமா இருப்பான். தூக்கமே வரல. ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள உருவாக்குனது 2012 வருஷம். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வீட்டில் ப்ரேயர் வச்சாங்க. அந்த ப்ரேயருக்கு நான் போகும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, இவன் இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே அவன் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டே இருக்கிறானா, என்னமோ தெரியல, கர்த்தர் என் உள்ளத்துல பேசுறாரு, நான் ரத்த சாட்சியா மரிப்பேன், நான் ரத்த சாட்சியா மரிப்பேன். என்னவா மரிப்பேன்? அதே மாதிரி தான் மரிச்சான். ஊழியத்தில் இருக்கும்போது ரத்தம் வெளியே வந்து. இப்ப நான் கேட்கிறேன், இது நல்லதா கெட்டதா? யோசிக்காதீங்க, தைரியமா பேசுங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க முன்னாடி நான் இதை வைக்கிறேன், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஆண்டவர் கொடுத்ததா? எப்படி வந்தது? சொல்லுங்க, எப்படி இந்த மரணம் நிகழ்ந்தது? அந்த பையனுடைய அம்மாவும் சொல்றாங்க, அந்த பாஸ்டர் சொல்றாரு, எப்ப என்கிட்ட வந்தாலும் பாஸ்டர், என் வாழ்க்கையில லட்சியம்னா நான் பீகாருக்கு மிஷினரியா போய் அங்கேயே மரிக்கணும், அங்கேயே மரிக்கணும். இவர் வாய் திறந்தாலே என்னதான் வருது? உடனே நாம நினைப்போம், பா என்னமா வைராக்கியமா இருக்கிறாரு, செத்தாலும் சாகிறேன், செத்தாலும் சாகிறேன். செத்தாதான் தெரியும். நான் அதை தான் சொன்னேன், இதை நான் விளையாட்டுக்கு பேசல, என் கண்ணால நான் பார்த்தேன். நானும் அப்பாவும் போயிருந்தோம். முகமே உருக்குலைஞ்சு போய் முகத்தையே பார்க்க முடியல. எனக்கு வேதனைலாம் வேதனை. 1 வாரம் நாளாக தூங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான், பைபிள் சொல்லுது. யாருக்குமே மரணம் சாதாரணமா வரல, தானா வரல. திரும்பவும் சொல்றேன், மரணம் யாருக்கும் தானாய் வராது. அவங்க அதை பத்தின சிந்தனையோட இருக்கிறாங்க, அது நடக்கணும்னு அவங்க விரும்புறாங்க, அதனாலதான் வருகிறது.
எத்தனை பேருக்கு நான் பேசுறதெல்லாம் விளங்குது? ஆண்டவருடைய சித்தம் என்ன? சங்கீதம் 91 கடைசியில சொல்கிறது, நீடித்த நாட்களால் அவனை, இதுல கொஞ்சம் இன்டைரக்டா போட்டிருக்கு, ஆங்கிலத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு, வித் லாங் லைஃப் ஐ வில் சாட்டிஸ்ஃபை ஹிம். வித் லாங் லைஃப்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தீர்க்காயுசை கொடுப்பதே என் பிரியம். இப்ப இந்த இடத்துல சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன கொடுக்கிறதா? ஆயுசு நாட்களை. இப்ப சொல்லுங்க, இங்க எத்தனை பேர் தீர்க்காயுசோட வாழணும்னு முடிவெடுக்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி ஆண்டவர்ட்ட, நான் தீர்க்காயுசோட. ஏன்? நான் என் மேல கர்த்தருக்கு பயப்படுகிற. நான் அதை தான் திரும்ப சொல்லிட்டேன்ல, இந்த பிரச்சனையில எங்கெங்க உயிர் வாழ்றேன், என் குடும்பம் ஒரே வேதனையா இருக்குதுங்க, வாழ்றதை விட செத்து போயிட்டா பரவாயில்ல நினைக்கிறேங்க. இது இப்பதான் திரும்ப சொல்றேன், இது நிரந்தரமான பயம் அல்ல, அழியக்கூடிய பயம். இன்னைக்கு பிரச்சனை இருக்கும், நாளைக்கு கர்த்தர் சரிபடுத்திடுவாரு. இன்னைக்கு வியாதி இருக்கும், நாளைக்கு கர்த்தர் சரிபடுத்திடுவாரு. இன்னைக்கு போராட்டம் இருக்கும், நாளைக்கு சரிபடுத்திடுவாரு. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ பயம் அழியாமல் நிரந்தரமா இருந்து உங்களை வாழ வைக்கும். உங்களை வாழ வைக்கும் யா. தீர்க்காயுச கொடுக்கும் யா. தீர்க்காயுச கொடுக்கும் யா. மரணத்தை நினைக்காதீங்க, மரணத்தை பேசாதீங்க, மரணத்தை பத்தி யோசிக்காதீங்க, அதை விரும்பாதீங்க. மரணம்னா சாவுன்னு மட்டும் கிடையாது, வியாதியை பத்தி, எதெல்லாம் மரணத்தை உண்டாக்குமோ அதை பற்றின சிந்தனையே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இருக்கக்கூடாது. உங்க வீடுகள்ல ரொம்ப கண்டிஷனா இருக்கணும். நீங்க இதை நான் வெள்ளாட்டுக்கு சொல்ல, ரொம்ப சீரியஸா சொல்றேன், வெள்ளாட்டுக்கு கூட வாயில என்ன வார்த்தை வரக்கூடாது? நோய், மரணம், பிரச்சனை, போராட்டம், இப்படிப்பட்ட காரியங்களை பேசக்கூடாது, பேச அனுமதிக்காதீங்க. நான் ரொம்ப வைராக்கியமா சொல்றேன், வைராக்கியமா சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுதல் தீர்க்காயுசை உண்டாக்கும். தீர்க்காயுசை உண்டாக்கும். நீங்க நீண்ட நாட்கள் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தீர்க்காயுசோட வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ், நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம். கர்த்தருக்கு பயப்படுதலினால் என்னென்ன வருகிறது? அந்த வசனத்தை எல்லாம் நல்லா படிங்க, படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதனால் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம். மரணம் அங்க இருக்காது, அங்க என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். உங்க ஏரியால, உங்க எல்லைக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள மரணத்தை அனுமதிக்காமல் ஜீவனை பேசிக்கொண்டே இருக்கணும். என்ன பேசணும்? எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனை. இந்த 21 நாள் ஜெபத்துக்காக பாட்டு தாளெல்லாம் ரெடி பண்ணி, டைப் பண்ணி, பிரிண்ட் எல்லாம் போட்டு பண்ணிட்டு, ஒவ்வொரு முறையும் விண்ணப்பம் முன்னெல்லாம் அடிச்சிட்டு இருப்போம். இது இந்த விண்ணப்பத்துக்காக ஜெபிப்போம். இப்ப கொஞ்ச நாளா விண்ணப்பம் அடிக்கிறதெல்லாம் நான் நிறுத்திட்டேன். எனக்கு விண்ணப்பம் அடிச்சு அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்ப என்னன்னா விசுவாச அறிக்கை. இப்ப நாளைக்கு வரவங்களுக்கு நாங்க கொடுப்போம். அதுல கடைசி பக்கத்துல விசுவாச அறிக்கைன்னு ஒரு 15-20 விசுவாச அறிக்கை வசனத்தோட போட்டிருக்கிறேன். நான் ட்ரெயின் பண்றேன். ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் அதை முன்னாடி ஒருத்தவங்க வந்து சொல்ல சொல்ல இருக்கிற எல்லாரும் பின்னாடி அதை சொல்ல போறாங்க. விசுவாச அறிக்கை, விசுவாச அறிக்கை. அது சொல்ல சொல்ல அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். 21 நாள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனை உண்டாக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஐஸ்வரியத்தை உண்டாக்கும். இது என்னடா அது? ஐயா, உங்க மேல தெய்வ பயம் இருந்தா உங்க வீட்டுல என்ன இருக்கும்? எத்தனை பேர் ஐஸ்வர்யம் நல்லதுன்னு சொல்றீங்க? ஆண்டவரை கை உயர்த்துகிறவளுக்கு மட்டும் தாரும். ஐயோ ஐயோ, கை தூக்காம போயிட்டனே. ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே, அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். வேதனையே இருக்காது. ஐஸ்வர்யம் அப்படின்றது ரொம்ப அர்த்தத்தை நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். அது உங்களை சம்பூரணத்தில் வாழ வைக்கிற ஒரு வாழ்க்கை. அதாவது
என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஞானம், என்னுடைய பலன் அப்படின்றதெல்லாம் இல்லாம கர்த்தருடைய கிருபையினாலும் கர்த்தருடைய ஞானத்தினாலும் கர்த்தருடைய பலத்தினாலும் எனக்கு ஆச்சரியமாய் என்னை பெருக்குவதுதான் ஐஸ்வர்யம். ஆச்சரியமாய் பெருகுவது. ஏன் நான் நினைச்சே பார்க்கலங்க. என்னங்க என்னென்னமோ என் வாழ்க்கையில நடக்குதுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும் நான் நம்பவே இல்லைங்க. என்னங்க நேத்து வரைக்கும் இப்படி இருந்தேங்க, இன்னைக்கு ஆண்டவர் ஒரே தூக்கி மேல வச்சிட்டாருங்க. ஆபிரகாம் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. அப்பா வீட்டுல இருந்து வெளியே வந்தான். அதுக்கப்புறமேட்டு அவனுடைய வேலைக்காரன் எலியாசர் சொல்றான், என்னுடைய எஜமானர் செல்வ சீமானா இருக்கிறார். நாம் தமிழர் சீமான் இல்ல, செல்வ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யவானா இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சாலமோனு, யார வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன் ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளா பாபிலோன் தேசத்துல இருந்து அடிமைகளாய் வெளியேற்றப்பட்ட நெகேமியா, எஸ்ரா இவங்க வெளியே வரும்போது கூட கையில ஐஸ்வர்யத்தோட வராங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இங்கதான் நான் பேசினேன். பாபிலோன் தேசத்துல இருந்து எருசலேமுக்கு வரும்போது எப்படி வந்தாங்க? கையில சில்வர், வெள்ளியோட பொன்னோட விலை உயர்ந்த பொருட்களோட தான் வெளியே வராங்க. எகிப்துல அடிமைகளா இருந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியே வரும்போது எப்படி வந்தாங்க? பொன்னோடும் பொருளோடு வெளியே வந்தாங்க. கர்த்தர் கொடுத்து அனுப்புறாரு. சம்பாதிச்சதை வாங்கிட்டு வரலங்க. என்னது? 400 வருஷம் சம்பளம் இல்லாது கர்த்தருடைய கிருபையினால் கிடைத்த ஐஸ்வர்யம். கர்த்தருடைய ஐஸ்வர்யம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல இருந்தா உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகி கொண்டே இருக்கும். வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது. ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க சொல்லுவீங்க, இதற்கு நான் சற்றும் தகுதி இல்லாதவன், இது முழுக்க முழுக்க என் ஆண்டவர் செஞ்ச காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் உற்சாகமாய். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை, இப்படிதாங்க ரொம்ப நேரமா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்றீங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்னைக்கு நான் ஊருக்கு போகல. ஓ அதான் சீக்கிரட்டா அப்படின்றீங்களா? எல்லாம் லேட்டா வந்துட்டு இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு 10 மணிக்கு தான் முடிக்கலாம் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் 14:26 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க தெய்வ பயத்துல நிரம்பி இருந்தா உங்க பிள்ளைங்க எங்க போனாலும் நல்லா இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இந்த உலகத்துல எந்த மூலைக்கு உங்க பிள்ளைங்க போனாலும் அவங்கள கர்த்தர் காப்பாற்றுவார். ஏன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர். இன்னைக்கு காலையில கூட ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, என் பிள்ளை என்னை விட்டு போயிடுச்சுன்னு ஒரே வருத்தமா இருந்தங்க. அழுவாத குறை, என் பிள்ளை என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தனியா இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்காது. நீங்க தைரியமா சொல்லுங்கப்பா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ எங்க போனாலும் நல்லா இருப்ப. இந்த தைரியம் இது எங்க தெரியுமா இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைய குறிச்ச பயமே இருக்காது. தெய்வ பயம் இருந்தா எந்த பயம் இருக்காது? விளங்குதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெய்வ பயம் இருந்தா பிள்ளைய குறிச்ச பயம் இருக்காது. மதியம் தான் அம்மா வந்து ஜெபம் பண்ணா, என் பிள்ளைய நினைச்சா பயமா இருக்குன்னாங்க. அம்மா விளங்குதா? தெய்வ பயம் இருந்தா எந்த பயம் இருக்காது? பிள்ளைய நினைச்ச பயம் இருக்காது. தைரியமா நெஞ்ச நிமித்து சொல்லுவீங்க, கர்த்தர் எங்களோட இருக்கிறாரு, எங்க பிள்ளை எங்க இருந்தாலும் ராஜா மாதிரி இருக்கும். அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். நிறைய நேரம் உங்க பிள்ளைகளை நீங்க அப்படியே ஒரு சரவுண்ட் பண்ணி பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, பிபிலிக்கல் படி அது தப்பு, வேதாகம படி தப்பு. நீங்க போய் நல்லா பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் கூடாரவாசிகள். யாரு இவங்க? கூடாரவாசிகள். அப்படின்னா கூடாரம் போடுவாங்க, நாடோடிகள் மாதிரி. கொஞ்ச நாள் தங்கி இருப்பாங்க, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இந்த யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே இடத்துல இருந்தாலும் 12 கூடாரம் போடுவானா. ஒவ்வொரு பிள்ளைக்கும் விளங்குதா நான் பேசுறது? ஹல்லேலூயா. ஆபிரகாம்
தன்னுடைய மகன் ஈசாக்க கூட வச்சுட்டு மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து இந்த நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். என்ன அவரு பேசுறாரு? இதுக்கு பேரு தான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி தம்மம்பட்டி காந்தி நகரை நிரப்புவீர்கள், செந்தாரப்பட்டியை நிரப்புவீர்கள், கொண்டையம்பள்ளி நிரப்புவீர்கள். அந்த 10க்கு 10 இடத்திலே 10 கூடாரம் போட்டு என் பேரப்பிள்ளை ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு வேற ஒரு ஆசை இல்ல பாஸ்டர், என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் வீடு கட்டி 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 என் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாரும் இருக்கணும். ஏன்? ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்லட்டா, கோச்சு கூடாது. இப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பிள்ளைய குறிச்ச பயம். இவன் என்னை விட்டு போயிட்டா கெட்டு போயிடுவான். அதுக்குதான் இங்க வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம்னா என்ன அர்த்தம்? எங்க போனாலும் அவனுக்கு வீடு கிடைச்சிரும். விளங்குதா? எங்க போனாலும் சொல்லுங்க, எங்க போனாலும் வீடு கிடைச்சிடும், எங்க போனாலும் நிலம் கிடைச்சிடும், எங்க போனாலும் சொத்து கிடைச்சிடும், எங்க போனாலும் நிலம் கிடைச்சிடும். அவன் நல்லா இருப்பான், ஆசீர்வாதமா இருப்பான். இந்த ஆசீர்வாதத்தோட உங்க பிள்ளைங்களை அனுப்பி பாருங்களேன், உங்க கண்ணுக்கு முன்னாடியே பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். அழுது ஒப்பாரி வச்சு சபிச்சு என்னை விட்டு போறல்ல பா பா இப்படிலாம் சொன்னீங்க, போச்சு. என்னங்க பேசுறீங்க? ஐயா நான் திரும்பவும் சொல்றேன், பைபிள் வேணா தனியா வாங்க, வசன ஆதாரத்தோட நான் பேசுறேன், கோச்சுக்காதீங்க. 1:28 என் வாழ்க்கையை மாற்றின ஒரு வசனம். ஆதியாகமம் 1:28 என்ன ஊழியத்துல வேற லெவல்ல வேற மாதிரி யோசிக்க வைத்த ஒரு வசனம். ஆதாமுக்கு கர்த்தர் சொன்னாரு, என்ன சொன்னார்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி. நான் சொல்றேன், எங்க போனாலும் பூமியை விட்டு எங்க போக முடியும்? சொல்லுங்க, பூமியை விட்டு எங்க போக முடியுங்க? ஜபம் மட்டும், என் பிள்ளைய பெருக பண்ணுங்க ஆண்டவரே, பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகாத, அது பெருக பண்ணும்னு ஜபம் பண்ணுவாங்க. ஆனா இது நான் சொல்றது தேவ சித்தத்தோட போற பிள்ளைகளுக்கு. இந்த ஊதாரியா சுத்துற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஐ எம் சாரி. விளங்குதா நான் பேசுறது? ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இங்க இருக்கிற பெற்றோருக்கு சொல்றேன், தெய்வ பயத்தோட இருங்க, உங்க பிள்ளைங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். முடிக்கிறேன். அப்பா வருவாங்க, ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. இப்ப சொல்லுங்க பாப்பா, நான் என்ன பேசுனேன்? இப்ப நல்லா தான் பேசுனீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடாதீங்க. தெய்வ பயம் என்ன நல்லா சொல்லும். எனக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நல்லா நிம்மதியா தூங்குவேன் நான். ஏன்னா தொண்டை தண்ணி போக கத்திருக்கிறேன்ல. 5 பாயிண்ட் சொல்லிட்டீங்கன்னா நிம்மதியா தூங்குவேன். தெய்வ பயம் என்னென்னலாம் கொடுக்கும் என்ற கத்தாவே சொல்லுங்க. ஐஸ்வர்யம் கொடுக்கும். வெரி குட். ஜீவனை கொடுக்கும், மகிமையை கொடுக்கும், பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். தெய்வ பயம் நிரந்தரமானது, ஞானத்தை கொடுக்கும். அப்படியாம்மா வச்சுக்கலாம், சேர்த்துக்கலாம், இந்த பாயிண்ட் சேர்த்துக்கலாம். அடுத்தது புத்தியை தரும். சொல்லுங்க. ஓகே, எனிவே, so happy. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.